இஸ்ரேல் அழிந்து விட்டது. கிட்டத்தட்ட 50% பிஸ்னஸ் மேன்லாம் வெளியேறிட்டான். டூயல் பாஸ்போர்ட் வச்சுருந்தவங்க எல்லாமே வெளியேறிட்டான். கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் வெளியேறிட்டாங்க. இந்த ஹார்மோஸ் நீரிணை பிரச்சனை இப்போ வரைக்கும் தீராமலே இருக்குது. குறிப்பாக இப்போ தீவிரமான மோதலில் ஈடுபட்டிருக்காங்க ஈரானும் அமெரிக்காவும். ஸோ ட்ரம்ப்போட முட்டாள்தனம், ட்ரம்ப்போடைய போக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவனுக்குரிய பேச்சும் கிடையாது. தலைவனுக்குரிய மரியாதை இழந்து அமெரிக்கா இவ்வளோ நாள் இப்படி கேவலப்பட்டதில்லை, இவ்வளோ அசிங்கப்பட்டதில்லை. அமெரிக்க அரசும் சரி, அமெரிக்க மக்களும் சரி. இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு மோசமான ஒரு நபர், ஒரு போர் குற்றவாளி, ஒரு சைக்கோ. அவன் மத வெறி பிடித்தவன். ஸோ அப்படின்றது இப்போது சர்வதேச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஈரான் இன்னைக்கு இவன் பதவியில் விட்டு வெளியில் போனான்னா நெதன்யாவை அடுத்த நாளே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஊழல்வாதி, மிகப்பெரிய திருடன், மதத்தின் பெயரால் மனிதர்களை கொன்று கொடூரன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேலே ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. இனி நம்ம பதவியில் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தூக்கி உள்ள வச்சுருவாங்கன்ட்டு போரை நடத்தினா மட்டும்தான். ட்ரம்ப் மேலே கொலகானில் ஃப்ரான்ஸு, ஜெர்மன்லாம் இருக்குது, இத்தாலிய கொலகானில் தான் இருக்குது. ட்ரம்ப் எப்போ ஒழிஞ்சு போவான்றதில் எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்காக அமெரிக்காவை பாதிக்க முடியாது. ட்ரம்ப் செய்கிற கோமாளித்தனத்துக்காக முழு அமெரிக்காவை பாதிக்க முடியாதுன்றதுனால தான் யூரோப்பியன் யூனியன் போயிட்டு இருக்கேன். ட்ரம்ப் செய்கிற அட்டகாசத்தெல்லாம் சரி என்ன பண்ணுறது, இன்னும் 2 வருஷம் பொறுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேணயம் தான். அந்த கேணயம் போனால் மட்டும்தான் அமெரிக்கான்ற நாடு உலகத்தின் நம்பர் 1ன்ற பேரில் இருந்தது மீண்டும் அதில் மீட் எடுக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டை ஒரே 2 வருஷத்தில் நாசக்காடாக்கி ட்ரம்ப் அந்த நாட்டோட பேரையே கெடுத்து அவமானமாக்கி என்ன பண்ணி வச்சுட்டு. ஸோ ட்ரம்ப் ஒழிஞ்சால் மட்டும்தான் அமெரிக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். 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 சார், இந்த ஹார்மோஸ் நீரிணை பிரச்சனை இப்போ வரைக்கும் தீராமலே இருக்குது. குறிப்பாக இப்போ தீவிரமான மோதலில் ஈடுபட்டிருக்காங்க ஈரானும் அமெரிக்காவும். அமெரிக்கா ஒரு விஷயத்த ரொம்ப விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கணும் பப்ளிக்கே நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. என்ன சார் நடக்குதுங்க? இல்லை, சர்வதேச அளவில் ராஜதந்திர ரீதியில் யாருக்கு புரியாமல் இருந்த சர்வதேச அரசியலில் லோக்கலில் சாராயம் விற்கிறவங்க கூட பேசுகிற அளவுக்கு பண்ணி விட்டான் ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப்போட முட்டாள்தனம், ட்ரம்ப்போடைய போக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவனுக்குரிய பேச்சும் கிடையாது. தலைவனுக்குரிய மரியாதை இழந்து அமெரிக்கா இவ்வளோ நாள் இப்படி கேவலப்பட்டதில்லை, இவ்வளோ அசிங்கப்பட்டதில்லை. அமெரிக்க அரசும் சரி, இது அமெரிக்க மக்களும் சரி. அந்த அளவுக்கு அமெரிக்க மக்களை கொண்டு போய் நம்பர் 1ல் இருந்த ட்ரம்ப் அதிபராகும்போது நான் அமெரிக்கா நம்பர் 1 சூப்பர் பவர்னு இருந்ததை இன்னைக்கு அமெரிக்கா நான் ஒன்றும் இல்லையா அவன் கூப்பிட்டு எவன் வேணாலும் அடிப்பான் அப்படின்ற ரேஞ்சு கொண்டு வந்து விட்டான் ட்ரம்ப். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா இவங்க 2 பேரோட கூட்டு, அதாவது இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு மோசமான ஒரு நபர், ஒரு போர் குற்றவாளி, ஒரு சைக்கோ. அவன் மத வெறி பிடித்தவன். ஸோ அப்படின்றது இப்போது சர்வதேச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஐநா பொதுச் செயலாளரை விசா தரமாட்டேன்னு சொன்ன ஒரு சைக்கோ. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேடு கேட்ட ஒரு நபர். ஸோ அந்த நபருடைய கூட்டணி வைத்துக்கொண்டு முதல்ல இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா 2 பேருமே பிஸ்னஸ் மேன். அவன் பணத்தை அடிக்கணும்னு பார்ப்பான். ட்ரம்ப் எத்தனை கோடி அடித்து நம்ம குடும்ப சொத்தை ஆக்கணும்னு பார்ப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல பாலஸ்தீனத்தை ஆட்டையை போடணும்னு நினச்சாங்க. ஆட்டையை போட்டு டோட்டலாக மக்களை பூராத்தையும் துரத்தி விட்டுட்டு வெறும் எம்டி லேண்ட் ஆக்கி அமெரிக்கா செலவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி 99 வருஷத்துக்கு அந்த நாட்டையே குத்தகைக்கு எடுத்து அமெரிக்கா கட்டுப்பாட்டில் அதை டூரிஸ்ட்டுன்ற பேர், டூரிசம் ப்ரொமோஷன்ற பேரில் கட்டுப்பாட்டில் வச்சு அவன் ராணுவம் உள்ளே வந்துடுவான். அவன் ஆள் தானே எல்லா இடத்துலையும் இருப்பான். எல்லா ஹோட்டலும் அவனோடதாயிரும், எல்லா இடமும் அவன் கட்டுப்பாட்டில் ஆயிரும். அப்போ அவன் என்ன பண்ணான்னா இந்த பிபிகிட்ட பேசி நான் கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நானும் பார்ட்னர் போட்டுக்குவோம், உனக்கு ஒரு ஷேர் எனக்கு ஒரு ஷேர் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கு ஹமாஸ் பின்னாடி வச்சு ஆப்பு வச்சு அடித்து நீ எத்தனை பேரை கொல்லுன்னு பார்த்துறேன்டா வாடா அப்படின்னு சொல்லி அவனும் சளைக்காமல் சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஹவுதீஸும் உள்ளே இறங்குனதில் அதை அப்படியே கை விட்டுட்டாங்க. அந்த திட்டத்தை கை விட்டுட்டாங்க. நாங்கள் எங்கள் இடத்த நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகளில் காசை வாங்கி ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ரோடு கீழே போட்டுட்ருக்காங்க. அந்த அதில் ஃபெயிலியர் ஆனவனே என்ன பண்ணான்னா ஈரான் இன்னைக்கு பதவியில் விட்டு வெளியில் போனான்னா நெதன்யாவை அடுத்த நாளே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஊழல்வாதி, மிகப்பெரிய திருடன், மதத்தின் பெயரால் மனிதர்களை கொன்று கொடூரன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மேலே ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. இனி நம்ம பதவியில் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தூக்கி உள்ள வச்சுருவாங்கன்ட்டு போரை நடத்தினா மட்டும்தான் நம்ம கண்டினியூ பண்ண முடியும்னு போரை நடத்திட்டு இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். அப்போ அந்த போர் ஈரானில் போய் ஈரானோட உச்சபட்ச தலைவரை கொண்டு விட்டாங்க. அது அவனோட லக்குன்ற மாதிரி அவன் பார்த்த உளவு வேலை 6-7 வருஷமாக உள்குத்து வச்சு பார்த்ததில் ஒரு ஜப மாலைக்குள்ளே
ஜிபிஎஸ்ஸை வச்சு அதை கண்டுபிடிச்சி ஒரு இருக்கிற கட்டத்தை காலி பண்ணிட்டான். ஸோ அதற்கு பதிலடியாக 60% இஸ்ரேலில் முடித்து விட்டது ஈரான். அதை பற்றி எந்த செய்தியுமே வெளியே வராது. இன்டர்நேஷ்னல் மீடியா அவங்களோட ஆள் இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் இருக்காங்க. அந்தளவு காசு கொடுத்து, ஏன்னா அவன் பிரியாணி மாதத்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி தான் இங்கே உள்ள பத்திரிக்காரன் இங்கிலீஷ் மீடியாக்காரன் காசு கொடுக்குறது. இந்த நாய்க்கு 4 எலும்பு துண்டை போட்டால் நமக்கு ஆதரவாக கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்குது. சில நாய்ங்கெல்லாம் இருக்குது கத்திட்டு கிடக்கும். அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படி இப்படின்னு எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கலாம் யூஎஸ்க்கு. ஆங்கில பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லை சார், அவன் தமிழ்லேயும் சில பேர் இப்போ அனுப்பி விட்ருக்காங்க. தமிழ்லையும், அதாவது எல்லா ஸ்டேட்லேயும் அவன் கையில் வச்சுருப்பா. இப்போ விவரம் தெரியாத பிள்ளைங்க ஆங்கராக இருக்காது அமெரிக்கா ஓசியில் கூப்பிட்டு போனீங்கன்னா அது போய் செல்ஃபி எடுத்து போட்டு கொண்டாடிடும். பெரிய ஜேர்னலிஸ்ட்டு நம்ம நினச்சி கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது, பாத்திரம் கழுவ கூப்பிட்ருக்காங்கன்றது அதுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கும்பல் இதை உலகம் பூரா வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் நாட்டில் என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்ல மாட்டான். நிச்சயமாக இஸ்ரேல் அழிந்து விட்டது. கிட்டத்தட்ட 50% பிஸ்னஸ் மேன்லாம் வெளியேறிட்டான். டூயல் பாஸ்போர்ட் வச்சுருந்தவன் எல்லாமே வெளியேறிட்டான். கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் வெளியேறியிருக்காங்க. அங்கே விவசாயம் செய்பவர்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தான் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அதுவும் போக மெதன்யாகு மேலே கொலவெறியில் இருக்காங்க. 3 வருஷம் ஆச்சு பலரும் தூங்கி. இந்த சைரன் சத்தம், ஆம்புலன்ஸ் சத்தம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ எனவே நெதன்யாகு போனால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்கும்னு அங்கே உள்ள மக்கள் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தேர்தல் வருது, ஆட்சி கலைந்து விட்டது. இப்போ காபந்து அரசாங்கமாக இருக்கான். இருந்தவனே என்ன பண்ணுறான்னா, இந்த 2 மாதத்தில் இன்னும் பெரிய சண்டையாக இழுத்து விட்டோம்னா, தேர்தலே நடக்க விடாமல் பண்ணிட்டோம்னா, இன்னும் 2-3 வருஷத்துக்கு சண்டையை இழுத்துட்டு போனோம்னு வைங்க, நம்ம தானே காபந்து பிரதமர் அப்படி இருப்போம், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவனோட பிளான். இனி என்ன செய்ய காத்திருக்கான்றது தான் எல்லாரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. ஈரானு உற்று நோக்கிட்டு இருக்கு. ஆனால் அமெரிக்கா ஹார்மோஸ் நீரிணையை முற்றுகையிட்டது மட்டும் இல்லாமல் செங்கடல் பகுதியில் தன்னோட ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த நினைக்கிறதா ஈரான் ஒரு தாட்டில் இருக்க மாதிரி தெரியுது சார். இல்லை, அதாவது என்னென்னா 2 பாதை தான். ஒன்று ஹர்மூஸ்ன்றது ஸ்ட்ரெயிட் பாதை. சவுதியில் இருந்தாலும் சரி, ஈராக்கில் இருந்தாலும் சரி, குவைத்தில் இருந்தாலும் சரி, ஒரே வாய்க்கால் வெளியே கொண்டாந்துலாம் ஈஸி. ரெட்சியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுக்கும் கஷ்டம். ஈரான் பைப்லைன் போட்டு அதர் எண்டுக்கு கொண்டு வரணும் எண்ணெயை. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் அதை பெரிய அளவில் லாரியிலலாம் கப்பலில் கொண்டு வர அளவுக்குலாம் எண்ணெய் கொண்டு வர முடியாது. கொண்டு இந்த கடலில் விட்டாலும் திருப்பி ரெட்சியில் வரும்போது ஏமனில் ஹவுதீஸ் இருப்பான், அவனை வச்சு போட்டு போலன்னு பொழப்பாங்க. ஸோ அப்போ அங்கேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு எண்ணெய் அங்கே கொண்டு வந்து கடைசியில் அவன் காலடியில் போய் விடுகிற மாதிரி தான் ஆகும். அதனால் வேறு மாற்றுப்பாதையே கிடையாது. ஹர்மூஸுக்கு இப்போதைக்கு மாற்றுப்பாதையே கிடையாது. பெரிய கடல் வாய்க்காலை வெட்டினாலே உண்டு. அது ஒரு 10 வருஷம் ஆகும். பல லட்சம் கோடிகள் அதுக்கு செலவாகும். யாருக்கு செலவு பண்ணுவான்? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இது அவ்வளோ சாதாரண மேட்ரு கிடையாது, முடியாது. ஒரு நாடு, அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு மாபெரும் நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இந்த பெட்ரோலியம் துறை சார்ந்த விஷயங்களில் ஏற்படுத்துது அப்படின்னும் போது கண்டனங்கள் அப்படிங்கிறது பெருசாக வரல சார். குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. ஆனால் அது குறித்து எந்த விதமான ஒரு தகவல் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அமெரிக்கா ட்ரம்ப் மேலே கொலகானில் ஃப்ரான்ஸு, ஜெர்மன்லாம் இருக்குது. இத்தாலி கொலகானில் தான் இருக்குது. ட்ரம்ப் எப்போ ஒழிஞ்சு போவான்றதில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அமெரிக்காவை பாதிக்க முடியாது. ட்ரம்ப் செய்கிற கோமாளித்தனத்துக்காக முழு அமெரிக்காவை பாதிக்க முடியாதுன்றதுனால தான் யூரோப்பியன் யூனியன் போயிட்டு இருக்கே தவிர, ட்ரம்ப் செய்கிற அட்டகாசத்தெல்லாம் சரி என்ன பண்ணுறது, இன்னும் 2 வருஷம் பொறுத்து தான் ஆகணும். இப்போ நோயாளி போய் அட்மிட் ஆகிருக்கா, ஐசியில் இருக்கும்போது சரி நோயை பொறுத்து தான் இன்னொரு 10-15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது என்ன பண்ண முடியுமோ இந்த நிலைமையில தான் யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாகவே இருக்குது. இன்னும் பல நாடுகள் அதான் இருக்குது. இந்தியா உட்பட, சைனா உட்பட, ரஷ்யா உட்பட இந்த ட்ரம்ப் சனியை ஒழிஞ்சு போனால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் இதை எப்படி தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, ட்ரம்ப் 2வது பீரியடோட முடிஞ்சிச்சு. இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ட்ரம்ப் ஒழிஞ்சு போகிற வரைக்கும், அரசியலை விட்டு அப்புறப்படுத்தும் வரை வெயிட் பண்ணால் தான் அமெரிக்காவுக்கே நல்ல காலம் பிறக்கும். ஏன்னா தொடர்ந்து அமெரிக்க இராணுவ வீரர்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தம் இல்லாமல் அமெரிக்காவுக்கு இன்னொருத்தருக்கு போர் இறந்தால் அது தேசபக்தி. சம்மந்தம் இல்லாமல் இவன் கட்டாய பஞ்சாயத்து பண்ணுறதுக்கும், எண்ணெய் விற்கிறதுக்கும், எண்ணெய் வாங்குறதுக்கும், ஒழுங்காக இருந்த ஹர்மூஸை மூடிட்டு இங்கே உள்ள அமெரிக்க சோல்ஜர்ஸை போய் சாவடிக்கிறது, இப்படி இந்த ட்ரம்ப்போட இந்த கோமாளித்தனத்துக்கு வேறு வழி இல்லாமல் மக்கள் பொறுத்துட்ருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளேயும் பெரிய எதிர்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நியூயார்க்குள்ளே வந்தான்னா நெதன்யாவை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி நியூயார்க் மேயர் சொல்லியிருக்காரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. இதெல்லாம் ஒரு நாட்டுக்கே பெரிய அவமானம். ஒரு நாட்டோட மேயர் ஒரு கவர்னரு நீ வா அவனை அரெஸ்ட் பண்ணுறேன்ற அளவுக்கு சவால் விட்டது இதுதான் முதல் முறை. ஸோ அவங்க என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யும் நியூயார்க்குள்ளே வர. ஏன்னா அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதுக்கு மத்திய அமெரிக்க அரசு கேட்கணும் அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய வார் மாதிரி ஆயிடும் எஃபிஐக்கும் சிஏஏக்கும். ஸோ இதெல்லாம் அவமானம் தான்.
ஆனால் அவங்க அவமானத்தை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. நேற்று கூட செருப்பால் அடிக்காத குறையாக நெதன்யாவுக்கு பார்லிமெண்ட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அது என்ன அவமானம் ஆயிடுச்சு, அவன் பாட்டு உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு போயிட்டான். ஸோ இந்த மாதிரி இருக்க மான அவமானம்லாம் இங்கே பார்க்க மாட்டாங்க. அவர்களை வெற்றி கொள்வதே தீர்வு. ஸோ அவங்க அழிஞ்சு அரசியலை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் உலக மக்களுக்கு நிம்மதி. இந்த இடத்துல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான அந்த ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய வெனிசுலாவை கைப்பற்றின பிறகும் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது ஒரு கண் வைத்திருப்பதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை அவங்களோட கண்ணு மொத்தமுமே எங்கெங்கெல்லாம் கனிம வளங்களும் எண்ணெய் வளங்களும் அதுதான் அவனோட அதன் மீது மட்டுமே போகுது. அது உலகத்துக்கே தெரிஞ்சது தான். அதை ஊரை கொள்ளையடிச்சு இது பண்ணுறது தான். இப்போ இந்த டைம் கொள்ளையடிக்க போய் நாய் கடிச்ச கதையாயிடுச்சு அவனுக்கு. வெனிசுலாவில் ஈஸியாக போயிட்டாங்க. இல்லை வெனிசுலாவில் அப்படி தான் ஆயிடுச்சு. கொள்ளையடிக்க போனான்னா நாய் நல்லா பேக்கை பிடிச்சி கடிச்சு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஊசி போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது ட்ரம்ப். தொப்புளை சுற்றி ஊசி போடுற மாதிரி தான் ட்ரம்ப் இருக்கான். ஏன்னா வந்து அங்கே எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கலான்னு பார்த்தா அது பூரா ஆயில் பூரா திக்காக இருக்குது, வெளியில் எடுக்க முடியல. நீங்கள் போட்ட கணக்கு வேறு அது வேறு. இப்போ முந்தா நாள் ட்ரம்ப் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி பேட்டியில், இப்போ நம்ம போர் இங்கே நடத்தினோம், அதுக்கான காசு 25% வெனிசுலாலேருந்து வந்துருச்சு. எப்போ 20? அப்போ எதுக்கு நீ 100 ரூபா செலவு பண்ணி அப்போ நீ எவ்வளோ பெரிய முட்டாள கேனப்பயலாக இருப்ப நீ? சும்மா இருக்கவனை சொரிஞ்சு விட்டு 100 ரூபா செலவு பண்ணி 25 ரூபா எடுத்துட்டோம் அப்படின்னா 75 ரூபா போச்சு இல்லடா நாயே அப்படின்னு. அதுவும் இன்னொரு நாட்டிலேருந்து போச்சு இல்லடா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த அறிவு கூட அடிப்படை அறிவு இல்லாமல் அவனும் பேட்டி கொடுக்குறான். அதை எடுத்து வெஸ்டர்ன் மீடியாவும் போடுறாங்க. எதிர்கேள்வி கேட்காம. எதிர்கேள்வி கேட்கலாம் அசிங்கமாக பேசுவான் ட்ரம்ப். கேள்வி நிருபர்கள், ஒரு பெண் நிருபரெல்லாம் அன்றைக்கெலாம் எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க. ஸோ அவன் ஒரு சைக்கோ. ஸோ அந்த மாதிரி என்னென்னா, இது இப்போ ஒரு முண்டை மொழியை சொல்கிறான், 100 ரூபா செலவாக இருக்குது, 25 ரூபா எடுத்துட்டோம் நாங்கள் அப்படின்னா, ஏன்டா 75 ரூபா லாஸ் தானடா, இப்போ எதுக்குடா செலவு பண்ணான்னு கேட்டால் என்ன பதில் இருக்குது? ஸோ அந்த மாதிரி ஒரு கேனையன். அந்த கேனையன் போனால் மட்டும்தான் அமெரிக்கான்ற நாடு உலகத்தின் நம்பர் 1ன்ற பேரில் இருந்தது மீண்டும் அதில் மீட் எடுக்கிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அமெரிக்கா வந்து உலகத்துக்கு தீமைகள் செய்தது மட்டும் இல்லாமல் நன்மைகளும் நிறையா செஞ்சுருக்கு, இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டை வந்து ஒரே 2 வருஷத்தில் நாசக்காடாக்கி ட்ரம்ப் வந்து அந்த நாட்டோட பேரையே கெடுத்து அவமானமாக்கி எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ட்ரம்ப் ஒழிஞ்சால் மட்டும்தான் அமெரிக்கா அடுத்த கட்டத்தை நோக்கி. உங்களுடைய நேரத்தை பயணமைக்கு ரொம்பவே நன்றி சார்.